மகாகவி பாரதியின் மூச்சு நிறைந்திருக்கும் இந்த வளாகத்தில் தன் இருப்பினால் எங்களை எல்லோரும் வாஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா பாரதியின் வழித்தோன்றல் ஐயா ராஜ்குமார் அவர்களே, குழுமி இருக்கக்கூடிய உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். சாதாரணமாக பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்று பேசிதான் எனக்கு பழக்கம். ஆண்மை தவறேல் என்று என்னை பேச பணித்திருக்கிறார் ஜி அவர்கள். அவர்தான் அந்த தலைப்பை எனக்கு தந்ததாக நான் அறிந்தேன். எனக்கு என்ன, பெண்களுக்கு ஆதரவாக பேசினேன், இப்பொழுது ஆண்களுக்கு எதிராக பேசப் போகிறேன். எல்லாம் ஒன்றுதான். இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், இந்த விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய, தன் ஊனிலும் உயிரிலும் பாரதியை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்களுக்கெல்லாம் பாரதி என்பது எந்த வகையான உணர்வு என்று எனக்கு தெரியாது. ஆனால் வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய என் வாழ்நாளில் நான் இந்த மேடையில் இவ்வளவு மரியாதையுடன் நிற்பதற்கு பல பேர் காரணம். அரசியல் ரீதியில் சில பேர் காரணம், பொருளாதார ரீதியில் சில பேர் காரணம், அறிவு தந்ததில் சில பேர் காரணம். இப்படி பல பேருடைய உதவியால் தான் நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் என் உள் உணர்வில் அக்கினி வைத்த ஒரே ஒரு காரணன் மகாகவி பாரதி. அந்த பாரதியினுடைய அக்கினியை ஏந்தி கொண்டு உங்கள் மத்தியில் சில வார்த்தைகளை பேசலாம் என்று நினைக்கிறேன். இந்த பாரதி எவ்வளவோ வார்த்தைகளை பேசுகிறார். அவருடைய கவிதைகளில், அவருடைய கட்டுரைகளில், அவருடைய தலையங்கங்களில், அவருடைய கதைகளில், அவர் எழுதிய கடிதங்களில், இது எல்லாம் ஒரு கடந்த 25 ஆண்டு காலமாக வாசித்து வாசித்து எனக்குள் நான் ஒரு உடுக்கை அடிப்பது போல் எனக்குள் நான் உரியேற்றியபடியே இருக்கிறேன். ஆண்மை தவறேல் என்கின்ற ஒற்றை வாக்கியம், இந்த வாக்கியத்தை நான் என் புரிதலோடு இந்த 10 நிமிடங்களில் சந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொன்னால் 7 நிமிடங்கள் 5 நிமிடங்களில் கூட முடித்து விடுவேன். நீங்கள் மணி அடிங்க, அண்ணன மாதிரியே நானும் வந்து டப்புன்னு உட்கார்ந்துருவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆண்மை என்கின்ற சொல், பெண்மை என்கின்ற சொல், இந்த 2 சொற்களிலும் மை என்கின்ற ஒரு தன்மையை இணைத்திருக்கிறது தமிழ். பெண் தன்மை, ஆண் தன்மை. எனக்கு முன்னால் அண்ணன் ரமணன் அவர்கள் பேசிய கடவுள் பற்றிய பாரதியின் புரிதலில் நான் கடவுள் தன்மையை பார்த்தேன், கடவுளை பார்க்கவில்லை. கடவுள் என்பதும் ஒரு தன்மைதான். பெண் எப்படி ஒரு தன்மையோ, ஆண் எப்படி ஒரு தன்மையோ, அப்படியே கடவுள் என்பதும் ஒரு தன்மைதான். இந்த ஆண் என்கின்ற தன்மையை எப்படி நாம் புரிந்து கொள்வது? என்னை கேட்டால், தமிழர்களாகிய நாம் நம் வீடுகளில் சாதாரணமாக இந்த ஆண்மை என்கின்ற சொல்லை கம்பீரத்திற்கும் வீரத்திற்கும் பெண்ணை விட மேலானவர்கள் என்கின்ற குறிப்பிற்கும் பயன்படுத்துவது வழக்கம். ஜான் பிள்ளைனாலும் பெண் அப்படிங்கிறதுக்கு கொம்பு இருக்கு, ஆண் அப்படிங்கிறதுக்கும் கொம்பு இருக்கு. ஆனா ஆண் அப்படிங்கிற கொம்பு ஆண், பெண் குட்டி கொம்பு, அது பெரிய கொம்பு. ஆண் என்கின்ற தன்மையோடு பாரதி தான் சொல்லுகிறான், ஒரு உயர்ந்த ஜாதிக்காரன் தாழ்ந்த ஜாதிக்காரன் மீது செலுத்தும் அநியாயத்தை விடவும், ஒரு பணக்காரன் ஏழையின் மீது செலுத்தும் அநியாயத்தை விடவும் அநியாயமானது ஒரு ஆண் பெண்ணின் மீது செலுத்தும் அநியாயம் என்று பாரதி பேசுகிறார். ஆண் என்கின்ற தன்மை, பெண் என்கின்ற தன்மை எப்படி இயற்கையால் நமக்கு வரமாக
கிடைத்ததோ ஆண் என்கின்ற தன்மையும் அதே போல் இயற்கையின் வரத்தால் வாய்த்ததுதான். ஆண் என்பதற்கான குறியீடு ஒரு வகையான மீசை முறுக்குதலும் கம்பீரமும் வன்முறையும் அடக்குதலும் இது அல்ல. பெண்கள் 1000 பெண்களை சேர்த்து விட்டால் ஒரு பேரன்பின் குவியல் கிடைக்குமே, அந்த பேரன்பின் குவியலுக்கு பெயர்தான் ஆண்மை. இவ்வளவு பேரன்பு ஒருவனுக்கு வாய்க்கிறதா? அவன் ஆண்மையோடு இருக்கிறான் என்ற அர்த்தம். விவேகானந்தர் மிக குறிப்பாக தன்னுடைய கடமையை தவறவிடாமல், மானத்தை தவறவிடாமல், தன் உயிரை கூட மானத்திற்காக கொடுக்கக்கூடிய தன்மைக்கு ஆண்மை என்று பெயரிடுகிறார். அதுக்கு பேர் தான் ஆண்மை. ஆண்மை எங்கெல்லாம் தவறுகிறது, இந்த ஆண்மையை தவறாமல் இருப்பதற்கு நாம் என்ன எல்லாம் செய்து கொள்ளலாம்? நான் பாரதியின் பாடல்களை வைத்து மட்டும் பாரதியினுடைய இந்த வார்த்தையை அணுகப் போவதில்லை. நான் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய என் தமிழ் இலக்கியம் எனக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஆண்மை என்கின்ற விஷயத்தை நான் இந்த சில 5 மணித்துளிகளில் நெருங்கிவிட்டு போகிறேன். நான் போன வருஷத்திற்கு முந்தின வருஷம் ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன். முத்தொள்ளாயிரம் என்பது அந்த பாடம். பாண்டிய மன்னனை பற்றி அந்த முத்தொள்ளாயிரத்தினுடைய படைப்பாளி இப்படி எழுதுகிறார். பாண்டியனுடைய வீரம், பாண்டியனுடைய புகழ் சொல்லப்பட்டு விட்டது, பாண்டியனுடைய கொடை சொல்லப்பட்டு விட்டது. 3 பாட்டு. இப்ப பாண்டியனுடைய வீரம் சொல்லப்படணும். பாட்டு பாருங்க. தமிழ் மரபை நாம் உள்வாங்கிக் கொண்டால் ஆண்மை என்பது எது என்பதனை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் இலக்கியத்திற்கான ஒரு சான்று. கொடித்தலை தார்வேந்தன், பாண்டியன் கொடித்தலை தார்வேந்தன் ஜெயிச்சிட்டாங்க. போர்க்களத்தில் அந்த மன்னன் ஜெயித்தான். ஜெயிச்சிட்டு களத்தை விட்டு தான் ஜெயித்து விட்டோம் என்கின்ற ஒரு கோஷம் எழும்ப தான் களத்தை விட்டு வெளியேறுகிறான். களத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அவன் கண்களில் ஒரு காட்சிப்படுகிறது. ஒரு வீரன் சாய்ந்து இருக்கக்கூடிய போர் யானையின் மீது, போர் யானையை கொன்னுட்டாங்க, அவன் ஏறி இருந்த யானையை கொன்னுட்டாங்க. அந்த யானையின் மீது உயிர் துறந்து படுத்திருக்கிறான். அவன்கிட்ட உயிர் இல்லை. மண்ணை தோற்றிருக்கிறான் அவன். பாண்டியனிடம் தோற்றிருக்கிறான் அவன். தான் ஏறி வந்த யானையும் கொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யானை மீது அப்படி படுத்திருக்கிறான். ஆனா அவன் வாய் மடிச்சிருக்கு, இப்படி இருக்கு. கண்ணு இருக்குல்ல, அது யாரையோ குறி பார்க்குது. கையில வேல் இருக்கு, வேலை இழுத்து பிடிச்சிருக்கான். இந்த விரலை நீட்டி இருக்கான். இழுத்து பிடிச்சு இப்படி நீட்டிட்டு இருக்கும் பொழுது, வாயை மடிச்சிட்டு இருக்கும் பொழுது யாரோ அம்பு போட்டாங்க, இறந்துட்டான். யானை மேல விழுந்து அப்படி கிடக்குறான். அவன் யாருன்னா பகை மன்னன். ஜெயிச்சிட்டு வந்த நம்ம பாண்டியன் இந்த காட்சியை பார்த்தான். எழுதுகோள் எடுத்தான் முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியன். அவன் எழுதுகிறான், கொடித்தலை தார்வேந்தன் தோற்றான் போல் நின்றான். எது வெற்றி? ஜெயிப்பது தோற்பதல்ல. தோல்வி வந்தாலும் களத்தை விட்டு நீங்காமல் எவன் ஒருவன் நிற்கிறானோ அவன்தான் வீரன், அவன்தான் ஆண்மகன் என்பதனை சொல்லிக் கொடுக்கும் நம் தமிழ் மரபு. கொடித்தலை தார்வேந்தன் தோற்றான் போல் நின்றான். மடித்த வாய் கூட்டிய கையால் பிடித்த வேல் கண்ணோரா ஒச்சி களிரணையா கண்படுத்த மண்ணேரா மன்னனை கண்டு என்று எழுதினானே, அதை பார்த்துத்தான் பாரதி எழுதினான் ஆண்மை தவறே. ஆண்மை என்பது இதுதான். வெற்றி வாகை சூடிக்கொண்டு, மீசையை முறுக்கிக் கொண்டு, தோளை தட்டிக்கொண்டு ஜல்லிக்கட்டில் மாடுபிடி சண்டையில் போய் ஜெயித்து வருவது அல்ல. அது மட்டுமல்ல வீரம், அது மட்டுமல்ல ஆண்மை. எவன் ஒருவன் அடுத்தவர்களுடைய கண்ணீரை கண்டு பதறுகிறானோ அவன் ஆண்மகனாக இருக்கிறான், அவன்தான் போராளியாக இருக்கிறான், அவன்தான் தலைவனாக இருக்கிறான். இப்படி யோசிச்சு பாக்குறேங்க.
ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஒரு புத்தகம், எங்களுடைய நிறுவனம் அதை பதிப்பித்தது. அதுக்குள்ள ஒரு கட்டுரை, ஆஸ்திரேலியாவை பற்றிய ஒரு கட்டுரை தொகுப்பு. எழுதியவர் மலேசியாவில் இருப்பவர். அவர் ஒரு நாள் வந்து போயிருக்கிறாருங்க, ரோட் கான்ட்ராக்டாக போயிருக்கார். போகும் பொழுது நேரம் ஆயிடுச்சு, 6 மணி ஆகுது. கூட்டிட்டு போறதுக்கு யாரும் வரல, காடு. 2-3 வண்டி வேகமா கிராஸ் பண்ணுது, பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இல்ல. கடைசியா ஒரு வேன் வருது, ஒரு ஜீப் வருது, கையை காட்டுறாரு, நிறுத்துறான். அவன் நிறுத்தின உடனே இவர் சொல்றார், என்னை கொண்டு போய் இங்க விட்டுருங்க. அவன் சொல்றான், இல்ல நான் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கேன், இது 5 கிலோமீட்டர் கூடிரும், எனக்கு நேரம் இல்லை, நீ வரலன்னா நான் செத்துருவேன், இது உன் நாடு தானே, உனக்கு ரோட் போடுறதுக்காக மலேசியால இருந்து வந்திருக்கேன், என்னை காப்பாத்து. சரி வா. ஏறிட்டு போய் அவன் 5 கிலோமீட்டர்ல விட்டுட்டு அவன் அந்த ஜீப்பை திருப்புறாங்க. கூட வந்து உட்கார்ந்தார்ல, அவர் எழுதுறார் கட்டுரை. பீர் முகமதுங்கிறது அவர் பேரு, மலேசியாவில் தான் இருக்கிறார், ரோட் கான்ட்ராக்டர். பயண கட்டுரை எழுதுகிறார். அப்படி ஜீப் திருப்பினால அவன் மேல போர்த்தி இருந்த சால்வ் அப்படி விலகி இருக்குங்க. அவனுடைய கைகளில் ஒரு ஓட்டை, ஓட்டையில் ரத்தம் வழிந்து கொண்டு இருக்கிறது. கை மடியில் இருக்குங்க. ஒரு விபத்திலே அவன் சிக்கி தன்னுடைய மருத்துவத்திற்காக போய்கொண்டிருக்கக்கூடிய வழியில், நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, நான் செத்துருவேன் சொன்ன உடனே அவன் அழைச்சிட்டு போனான் பாருங்க. அவன் உண்மையிலேயே ஒரு ராணுவ வீரன். அவன் ராணுவத்தில் இருக்கிறான். வீரம் என்பது எது? ராணுவம் என்பது எது? மக்கள் மீது நாம் காட்டுகின்ற பேரன்பு. அந்த பேரன்பில் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்திவிடல் ஆகாது. அதற்கு பதிலாக என் உயிரை கூட நான் தருவேன் நின்னாங்க பாருங்க. நேற்று சந்திச்சங்க ஒரு செய்திய. சூர்யா சென்னு ஒருத்தர் இருந்திருக்கிறான். சூர்யா சென்னு ஒருத்தர் 25 வயசுங்க. பார்த்தா ஒரு தொழிலாளியினுடைய மகன் போல் இருக்கிறான். 25 வயசுல அந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அந்த கிடங்கு மேல போய் பாம்பு போட்டு தகர்த்து இருக்கிறான். பிடிச்சிட்டான். அவனுக்கு தீர்ப்பு என்ன தெரியுமா? தூக்குதான். எல்லாரும் செத்து இருக்கிறாங்க, தூக்கு. ஆனா அவனை வெறும் தூக்குல போடல, பல்லெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க, கை கால் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க. உடைச்சுதான் தூக்குல போட்டிருக்கான். அந்த வீரர்களை பார்த்தேன் நேற்று. காலிலே சங்கிலி போட்டுவிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த சிங்கம் சுர்ஜித்தை பார்த்தேன், அந்த உத்தம் சிங்கை பார்த்தேன், அந்த சுகதேவை பார்த்தேன், அந்த பகத்சிங்கினுடைய அந்த முகத்தை பார்த்தேன், அந்த வாஞ்சிநாதனுடைய முகத்தை பார்த்தேன். இதுதாங்க வீரம், இதுதாங்க ஆண்மை. யாருக்கோ துன்பம் தருவது அல்ல. இதை சொல்லிவிட்டு அமர்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதியின் பாட்டு. அது என்னுடைய நாடி நரம்புகளில் இருக்கு. குரான் படிப்பேங்க, குரான் படிப்பேன், அப்புறம் பாரதியை படிப்பேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை. பாரதியை படிப்பேன். பாரதி சொல்றான், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமம். பாரதி சொன்னது 2 விஷயத்த சொல்றான். ஒரு அரை நிமிஷம் கொடுங்க. 2 விஷயம். ஊமைகளாக இருக்கிறோம், வாய்ச்சொல்லில் வீரர்களாக இருக்கிறோம். 2 விஷயத்த சொல்றான். எங்கே நாம் தவறுகிறோம் என்பதனை பார்த்துக் கொள்ளுங்கள். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளிய வாய்ச்சொல்லில் வீரரடி. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதையும் உச்சத்தில் கொண்டாரடி கிளிய ஊமை சனங்களடி என்று பேசினானே, அந்த ஊமையை களைந்து வாய்ச்சொல்களை அடக்கி எவன் ஒருவன் எழுந்து நிற்கிறானோ அவன்தான் ஆண்மகனாக போற்றப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஓட்டப்பந்தயத்தில் எப்பொழுதும் ஆண்கள் பெண்களை தோற்கடிக்கவே நினைக்கிறார்கள். அதாவது ஆண்களை பற்றி ஒரு விஷயம் பேசினா அதை உடனே பொம்பளைங்களுக்கு கிட்ட தள்ளி விடுறது இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு மன ஒரு வியாதி தான். அம்மா சொல்லிட்டாங்க, சிவசங்கரி அம்மா சொல்லிட்டாங்க, அந்த வியாதினே நீ சொல்லி டிக்ளேர் பண்ண அப்படின்ட்டாங்க. நான் ஒரு விஷயத்தை இதில் தெளிவுபடுத்தலான்னு நினைக்கிறேன். ஐயா வாவேசு ஐயா அவர்கள் இங்கே பேசும்பொழுது, ஆண்மை தவறேல் என்று பேசியவன் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்று ஆண்களை பார்த்து சொன்னான் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னான். நான் அந்த வரலாறை தேடி படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பு எனக்கு கிடைச்சது. பாவேந்தர் பாரதிதாசனாரும் பாரதியாருடைய வீட்டில் சந்திக்கிறாங்க. அப்போ செல்லம்மா வந்து அவங்க தாயார் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. வீட்டில் யாரும் இல்லை. பாரதிக்கு இரவுல சூடா பால் குடிச்சு தூங்குற பழக்கமா.
அவர் வந்து பார்த்துருக்காரு, அடுப்பெல்லாம் ஏற்றிருக்காரு, அவரால் ஏற்ற முடியல. பாரதிதாசனார் உள்ள வரும்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கிறீர் அப்படின்ன உடனே, இல்லை இந்த செல்லம்மா இப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ பால் காய்ச்ச முடியல, சரி நீங்கள் போய் படுத்துக்கோங்க நான் காய்ச்சிட்டு வரேன்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, இவராலும் காய்ச்ச முடியல. சரி நீ போங்க நான் வந்து காய்ச்சி குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தானே காய்ச்சி குடிச்சிருக்கிறாரு. காலையில் பாரதிதாசனார் வந்து பார்க்குறாரு, அந்த சமையலறை முழுக்க புகை மூட்டம், புகை மண்டலம். ஒரு பாய் விரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாலை காய்ச்சி குடிச்சிருக்கான் பாரதி. குடிச்ச டம்ளர் இருக்குல்ல, டம்ளருக்கு கீழே ஒரு பேப்பர், அந்த பேப்பர்ல அவன் எழுதியிருந்த கவிதை தான் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோம். நீங்கெல்லாம் வீட்டில் போய் நிறைய எழுத வேண்டியிருக்கும் இந்த மாதிரி. பெண்மை என்பது ஒரு தன்மை என்று நான் சொன்னேன், ஆண்மை என்பது ஒரு தன்மை என்று நான் சொன்னேன். ஆண்களுக்கு ஆண்மையை நீங்கள் தவறவிடாதீர்கள் என்கின்ற நோக்கில்தான் நான் இதை அணுகுகிறேன். அதை பெண்ணுக்கான ஆண்மை என்பது பெண்ணுக்குள் இருக்கிறதா, பெண்மை என்பது ஆணுக்குள் இருக்கிறதா என்கின்ற தத்துவார்த்த தேடல் எல்லாம் இல்லை. ஆண்களை பார்த்து நேரடியாக பாரதி பேசினால் நீங்கள் ஆண்மையை தவறவிடாதீர்கள். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களோடு நான் பயணம் செய்கின்ற பொழுது எனக்குள் தெளிவான பாரதியினுடைய 2 சொற்கள் உண்டு. ஒன்று சினம் தவிர், மற்றொன்று ரௌத்ரம் பழகு. அந்த சினத்துக்கும் ரௌத்ரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, சினம் என்பது தனி மனிதனின் சுயநலத்தால் வரக்கூடிய இழி உணர்வு. ரௌத்ரம் என்பது பொதுமக்களின் மீது வைத்திருக்கும் பேரன்பினால் வரக்கூடிய விழிப்புணர்வு. ஆண்மை என்கின்ற சொல் என்பது சுயநலம் சார்ந்து நீங்கள் உயிரியல் சார்ந்து அதை எடுத்துக்கொண்டு செல்லாமல் மிகப்பெரிய விழிப்புணர்வு நிலையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் பாரதியினுடைய இந்த வார்த்தைக்கான அர்த்தமாக இருக்க முடியும் என்று நான் கருதியபடி, நம்முடைய பாரத தேசம் ஓங்கி வளர வேண்டும் என்றால், ஐயா சொன்னார்ல, இது என் தேசம் அல்ல நம் தேசம். எனக்கு என்னன்னா ரொம்ப ஆச்சரியங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு சித்தாந்தத்தை சார்ந்த ஒரு அரசியல்வாதி இப்படி பேசுறதுங்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்ல மட்டும்தான் சாத்தியம்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தனக்குன்னு குழுவா சேர்க்கும் பொழுது ஒருத்தர் வந்து, இல்லப்பா இது ஏன் நாடு இல்ல, பர்வீன் சுல்தானா உன் தாத்தாவும் என் தாத்தாவும் ஒரே ரத்தம் தான் வா அப்படின்னு கூப்பிடுற அந்த தன்மை இருக்கு இல்லையா, அது பேராண்மை. அது பேராண்மை. இங்க இப்படி பேசினா நாளைக்கு அங்க போய் என்ன பதில் சொல்ல வேண்டி வரும்ன்றதெல்லாம் எதிர்பார்க்காம நீயும் நானும் ஒண்ணுன்ட்டு கூப்பிடுறாருல, எவ்வளவு பெரிய விஷயம் அது. எதற்காக அழைக்கிறார்கள்? எல்லோரும் சமம் என்கின்ற அந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அந்த நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அந்த மனநிலை தான் பேராண்மை. அது பயாலஜிக்கல் இஷ்யூஸ் கிடையாது, அது சைக்கலாஜிக்கல் இஷ்யூ, அது வந்து ஒரு இன்டெலெக்ட் இஷ்யூ. அப்படித்தான் பார்க்க வேண்டும். பாரதி டைரக்டா பேசுறானே, மாடு தின்னும் பிள்ளையா உனக்கு மார்கழி திருநாளா, பண்டு கண்டதுண்டோ அதற்கு பாத்திரமாவாய், சாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ, நீதி சொல்ல வந்தாய் கண்முன் நிற்கணும், அது போடா. இந்த ரௌத்ரம் இருக்கு இல்லையா, பாரதியின் எழுத்துக்களில் ஒருபோதும் பாரதி ஆண்மையை தவற விட்டதே கிடையாது. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அங்கெல்லாம் அவன் அந்த எழுதுகோலை தூக்கி நிறுத்தி உலகத்தை புரட்டி போடுகின்ற நெம்புகோலாக அதை மாற்றி இருக்கிறான். அதுதான் காலம் கடந்து நாம் பாரதியை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்ன தெரியுமா? தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய நிலை, மண்வெட்டி கூலி தின்னலாச்சே, எங்கள் வாழ்வழியும் வேல்வழியும் போச்சே, விண்முட்டி நின்ற புகழ் போச்சே, இந்த மேதினியில் கெட்ட பெயராச்சே, நானிலகு வில்லினோடு தூணி நல்ல நாதமிகு சங்கோலியும் பேணி பூணிலகு தின் கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு, ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன வயிறுபடும் பாட்டில் கோழை எலிகள் எனவே பொருள் கொண்டு வந்து சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம் என்று பாடினான் இல்லையா? அந்த நிலைப்பாட்டில் இருந்து இந்த தமிழகத்தை மீட்டெடுப்பது, பாரத தேசத்தை மீட்டெடுப்பது, நீயும் நானும் பள்ளம் மேடு இல்லாத சரிநிலை சமானமாக நாம் உயரக்கூடிய அந்த நிலைப்பாடு எவன் ஒருவனுக்கு வருகிறதோ, யார் ஒருத்திக்கு வருகிறதோ,